யார் விட்டாலும் கட்டிக்கலாம். அம்புட்டு அழகு. அடே அப்பா பார்த்தா வாடி. ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ராஜா விட்டு போனாரே அங்கத்திலே. எம்புட்டு அழகு. அடே அப்பா ஒட்டட ஒட்டட கம்பத்திலே விட்டு போனாரே அங்கத்திலே. ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ராஜா விட்டு போனாரே அங்கத்திலே. பிள்ளைய பக்கத்திலே அந்த கதைய எங்க சொல்ல, எங்க சொல்ல. என்னடி புழுகுல நோண்டு. அடே அப்பா ஏற திண்ணையோர தென்னைமர ராஜா அண்ணே மகனுக்கு ஆசைப்பட்டு அண்ணே மகளை வச்சுக்கிட்டா. இவ அண்ணே மகளை வச்சுக்கிட்டா. வச்சுக்கிற ஆடு ஆடுதான். போனாரே அங்கத்திலே உள்ளய பக்கத்திலே அந்த கதைய எங்க சொல்ல, அந்த கதைய எங்க சொல்ல. வச்சுக்கிட்டா ஒரு ஆடு. நல்லா அழிவுங்க ஆனா தானே உன்னை பார்த்தா கட்டுவாங்க. நல்ல ஆடு. அடே அப்பா ஏண்டி ஏண்டி இப்படி இம்புட்டு அழகி அடி சண்டாளி ஆத்தாடி ஆத்தி. என்னடி நல்லா எடுத்து மூடு. நல்லாதான் ஆடுற. மூடு எடுத்து மூடவா. என்னடி ஐய சண்டை. என்னடா இவன பொம்பளையால வேற பிறகு தின்னு முண்டையால. அஜய் ஏமா இங்க வாமா, இங்க வா. ஏமா நீ என்ன மும்பிட்ட அழகிட்ட கடைசியில பல பேர் கற்பழிச்ச பொம்பளை மாதிரி இருக்கா. இல்ல மாமா நீங்க புறா சும்மா இருந்த நாயை புறா கலக்கி போட தெரியுதா உனக்கு? அம்மா உன் பேர் என்ன? பெட்டிக்காரு. பெட்டிக்கார மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி அன்னைக்கு ஒரு நாள் வந்து கடைன்னு சொல்லிட்டு போறீங்க வந்துட்டு எப்படி வந்தீங்க? போன வாரம் வந்தீங்க மறந்துட்டீங்களா? அது 4 அடி வேற ஆளா இருப்பாரு. என்ன மிருதங்காரே 2 நட்டமா வச்சு அவர் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை கட்டிக்கிறியா? அவர் எச்சிக்கல புத்தி தான் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? முருகக்காரே 2 நட்டமா வச்சு உன்னை படுக்க போட்டு அடிக்கிறீங்களே ஒரு ரொம்ப பிடிக்குமா? திறந்து காட்டாதீ. திறந்து மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்க 10 ஆம்பளை போய் பின்னாடியே சுத்தியா. இதுதான் திறந்துட்டோம்னு வச்சுக்க இவ்வளவு தாரான்ட்டு போயிட்டேன். அதுக்குதான் திறந்து விட்டு போறோம். இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போறோம். நானு என் தோழி வள்ளியம்மா. அம்மா வந்து எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க. வளவளன்னு பேசிட்டு இருக்கா. அம்மா பாத்திருக்கியா? அம்மா பாக்கலடி. பார்த்ததில்ல. அவ்வளவு அழகா இருப்பாங்க. அம்மா கூப்பிடு பாப்போம். உன்னை விட அழகா இருப்பாங்களா? நம்மளோட அவ்வளவு அழகா இருப்பாங்க. அம்மாவோட அழகா? அம்மா கூப்பிடுமா? அம்மா அப்படி கூட அம்மா
அப்பா மாதிரியே இருக்காடி, அப்பா மாதிரியே இருக்கா. நல்லா கடகரேன்னு என்னடி பண்ணிட்டு இருக்கா? அம்மா யாருடி இப்படி வணக்கம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது? எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. நல்ல அப்பா. எங்கடி அந்த அப்பா? எங்க அப்பா அப்பா பிள்ளை தப்பாம சொல்லி கொடுத்துருக்க. அதாவது முதல் கோணலே முற்றிலும் கோணல். சரியா? சரிமா. முதல்ல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கும். முதல் சபை நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? சபை நாகரிகம் தெரியும். உடை தெரியக்கூடாது, உடை குறையக்கூடாது. உடையும் தெரியாமல் உடையும் குறையாமல் இருப்பதற்கு பேர் தான் சபை நாகரிகம். இப்ப பார்க்கும்போது எவ்வளவு லட்சணமா இருக்க. எங்க பெண்களே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு தான். ஆனா இது இல்லாம அது இல்லாம வந்தா உன்னை எப்படி சொல்றது? ரெண்டாம் கட்டான்னு சொல்லிட மாட்டாங்க. ஆமா இல்ல, நீ எல்லாம் அப்படியே வரும்போது கிளம்பி வந்துருவீங்க. நான் ஒன்னொன்னே அங்கே மாற்றுறதுக்குள்ள அதுக்குதானே வந்திருக்க. அந்த வேலை விருப்பப்பட்டு தானே வந்திருக்க. விருப்பப்பட்டு வந்த வேலைய சரியா செய்யணும்ல, அதுல குறை இல்லாமல் செய்யணும், நிறைவா செய்யணும். ஒண்ணு நாகரிகமா செய்ய கத்துக்கணும். புரியுதா? ஆமா. ஊர்ல உள்ள பிள்ளையெல்லாம் பயந்துற போது கொஞ்சம் மூடு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு போக சொன்னாருமா. கண்ணு கருத்துமா காவலுக்கு போக அப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மூடுறீமா தான். இல்லம்மா, எனக்கு அடக்கம் ஒடுக்கம்னா ரொம்ப பிடிக்கும். இப்படிதான் இருக்கணும், அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும். எனக்கு என்ன அவுத்து போட்டு தெரியக்கூடாது. சரியா? பெண்ணு மாதிரி இருக்கணும், பெண்ணு வேஷம் போட்டு வந்த மாதிரி இருக்க கூடாது. புரியுதா? இவ்வளவு பத்தியா எவ்வளவு அழகா இருக்கா. இவ பொம்பளை, நீ எல்லாம் பொம்பளைன்னு சொன்னா ஊர்ல ஏத்துக்கணும். அவளுக்கு வந்து அவன் அப்பா கோபம் அதான் சொன்னா, அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தீய வச்சு கொளுத்து புடிவேன். அப்புறம் நானும் எனக்கு கோபம், எனக்கு என்னை பத்தி தெரியாது. அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கட்டுமா காவல் பார்க்கணும். வந்துட்டோம் திரும்பி பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூச்சோலைகளும் அருவிகளும் மலைகளும் மலர்களை பார்க்கும் போது. இயற்கை நிறைஞ்சாதானே, இயற்கை இருந்தாதானே நிறைஞ்சிருக்கும், அழகா இருக்கும். இயற்கை இல்லை அப்படின்னா வச்சுக்க எப்படி இருக்கும்? பாலைவனமா போயிருக்கும்ல. சண்டாளைங்கன்னு கொண்டு வந்திருக்காங்க பாரு, டங்ஸ்டன் திட்டம்னு ஒண்ணு. அது மட்டும் வந்துச்சு. பாலைவனத்தை தேடி நம்ம போக வேணாம், ஒரே பாலைவனம் ஆயிரும். அதனால எக்காரணத்தை கொண்டும் அதை வரவிடாமல் தடுக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் ஒருதுணையா ஒன்றாக நிற்க வேண்டும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வர்ணிச்சிருவோமா? குறிஞ்சியிலே பூமழந்து கொள்ளுங்கு தடி
அடியே வா. இடம் வந்து முக்கியமான இடம். தவரிசிகள் தவமுனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னையை கூப்பிடணும். மற்றவங்க வந்தா நீங்களே பாத்துக்கோங்க. காவல் கண்ணு கருத்துன்னு இருக்க வேண்டும். போயிட்டு வருவோமா? ஆளோளம் சோ. ஆமா ஆமா போயிட்டு வரவா? கடிக்காரமா? சரிடி. ஆளோளம் சோ. என்ன ஒரு மாதிரியா சொல்ற?